நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. தவக்காலம் ஆரம்பித்து விட்டது. இந்த வாரம் தவக்காலத்தினுடைய முதல் வாரம். 2026 தவக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. தவக்காலத்தில் நீங்கள் சிறப்பாக பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வழிநடத்துவதற்காக ரெடம்ட்ரிஸ்ட் சபையை சார்ந்த அருட்தந்தை ஜோசப் அவர்கள் இந்த வருடமும் உங்களுக்கு 5வது பருவமாக தியானம் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும். அதனால் இதில் பங்கெடுக்கணும். அதே போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் தயாரித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வரிசையில் இருக்குது. நீங்கள் பார்க்கணும், பயன்பெறணும், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் காண வேண்டும், இயேசுவின் அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும், இயேசுவின் பணியை நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதனால் இந்த தவக்காலத்தில் நிறைய பக்தி முயற்சிகளை நம்ம பங்கில் முன்னெடுப்பாங்க. நாமும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் நிறைய முயற்சிகள் எடுப்போம், நிறைய சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ணுவோம். ஆனால் எல்லாம் இந்த 40 நாளுக்கு தான், எப்படா 40 நாள் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அல்ல. இது தொடர வேண்டும். நம்ம இப்போ செய்கிற தவ முயற்சி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அது நமக்கு மட்டும் பயனளிப்பதல்ல, நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பயன் தரக்கூடியதாக மாறணும். புரியுதுங்களா? அதனால் இந்த தவக்காலத்தை பொருளுள்ள காலமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அதனால் நிறைய சோதனைகள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய சவால்கள் வரும். எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு. அதனால் இந்த தவக்காலம் ஒரு அர்த்தமுள்ள காலமாக இந்த வருஷத்தில் நான் ஒரு வித்தியாசமாக அணுக போகிறேன், முயற்சி செய்ய போகிறேன், நான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் என்று முடிவெடுத்து இதில் பங்கெடுப்போம், அனுசரிப்போம். ஆண்டவரின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நம்மையே ஒப்படைப்போம். சரிங்களா? அதனால் இந்த செய்தியோட இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்களை நல்ல விசாரிக்கலாம். முதல் அன்பர் யாருன்னு பார்த்துடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நலமே, நாங்கள் நலம். நீங்க நலமா? நல்லா இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நான் என்னுடைய பெயர் சேசுதாசன், மேனாள் ஊராட்சி மன்ற தலைவர். சூப்பர். வெள்ளிப்பட்டி பங்கு, தூத்துக்குடி மாவட்டம். ஓ, சிறப்பு. தம்பி நீங்க சொல்லுங்க. என்னுடைய பெயர் யூஜின் செல்வன். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தோணுது? காலையிலே கடவுள் வணக்கம் பார்ப்பேன். கடவுள் வணக்கத்துல முதல்ல ஆலய தரிசனம் வரும். ஆலய தரிசனம் எல்லா ஆலயங்களையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அடுத்தாப்புல தினம் ஒரு திருப்பாடல், அது தினசரி ஒரு திருப்பாடல் பண்ணும்போது நான் உடனே டைரியில் குறிப்பெடுப்பேன். குறிப்பெடுத்து அன்றைய உள்ள திருப்பாடலை நான் எழுதி வைப்பேன். அடுத்தாப்புல இன்றைய புனிதர் முடிஞ்ச உடனே ஃபாதர் ஒரு கதைகள் 1000 ஒரு கதை சொல்லுவாங்க, அதையும் நான் எழுதி வைப்பேன். அப்புறம் அதுக்கு பிறகு ஃபாதர் MC ராஜன் அவர்கள் இந்தியராகிய நாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் ஊராட்சி மன்றத்தில் வந்ததுனால ரொம்ப நான் உடனே குறிப்பிட்டு எழுதி வைப்பேன். அதுக்கப்புறம் ஃபாதர் சிங்கராயன் அவங்க ஆண்டோர் வாக்குன்னு ஒரு இது சொல்லுவாங்க,
அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அதை பார்ப்பேன். காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே டிவியை திறந்து வச்சுட்டு மாதா டிவி தான் பார்ப்பேன். ஆமாம். சந்தோஷங்கய்யா, சந்தோஷம். ரொம்ப நீங்கள் ஒரு மிகப்பெரிய பட்டியலே அழகாக என்னென்ன நிகழ்ச்சி பார்ப்பீங்கன்னு அழகாக சொல்லிட்டீங்க. கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக பார்க்குறது. தம்பி நீங்கள் சொல்லுங்கள், மாதா டிவி மக்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இது கடவுள் கிறிஸ்டியன் இவங்க எல்லாரும் பார்க்கணும். பார்த்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, புனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அது நம்ம கிறிஸ்டியனை பற்றி தெரிஞ்சுக்க விஷயங்கள் அதிகமாக இதில் இருக்குது. மாதாவை பற்றி, புனிதர்களை பற்றி, அதாவது நம்ம பைபிள் பற்றி சொல்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இளைஞர்கள் எல்லாருமே பார்க்கணும். 10 மணிக்கு ஆராதனை, அது நல்லா இருக்கும். பாடல்கள், அப்புறம் சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே நிறைய நல்லா இருக்குது. இதில் எல்லாம் விரும்பி அங்கே குடும்பமாக எல்லாரும் பார்ப்போம் வீட்டில் இருந்து. ரொம்ப சூப்பர் தம்பி. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்லலாம்? அதாவது விண்ணக மண்ணக அரசி தேவமாதா நேரிலே காட்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. நன்றிங்கய்யா. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாரும் பார்த்தாச்சுன்னா உண்மையிலே நம்ம ஆலயம் செல்லணும். அதே நேரத்தில் இதை பார்த்தோம்னா நமக்கு எல்லா ஞான காரியங்களும் நமக்கு தெரியுது. ரோமாபுரியில் நடக்கிற ரோமாபுரியில் வந்து அந்த பார்க்க ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. அங்கே உள்ள ஆலயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஆமாம், ஆண்டவர் பாடுபட்ட இடம், ஆண்டவர் பிறந்த இடம், இதெல்லாம் காமிக்கும் போது ரொம்ப நம்பிக்கை கூட கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படுது. ரொம்ப அருமைங்க. ஆமாம், சிறப்பு. 2 பேரும் நல்லா அழகாக பேசுனீங்க. மகிழ்ச்சி, நன்றி. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்களேன், கேட்கலாம். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. அருமைங்க, அருமை அருமை, சிறப்புங்கய்யா. நீங்கள் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறீங்க, நல்ல பணி செஞ்சுருப்பீங்க. ஸோ வாழ்த்துக்கிறோம். ஜெபம் சொல்லுவோம். சொல்லுங்க பாதர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. நீங்கள் செய்த பணிகளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நல்ல தலைவர்களை உருவாக்கக்கூடிய நல் சாட்சிகளாக உங்களை உருவாக்குவாராக. God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி, நன்றி. தொடர்ந்து மா தொலைக்காட்சி பாருங்க, மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி, 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 நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, தூத்துக்குடியிலிருந்து ஐயா ஜேசுதாசன் மற்றும் தம்பி யூஜின் இவர்கள் பங்கெடுத்தது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சிறப்பும் கூட. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அதே போல் ஏழைகளுக்கு செய்வது ஆண்டவருக்கே செய்வது அப்படிங்கிற இறை நற்செய்தியை, ஆண்டவருடைய செய்தியை சொல்லியே தன் பணி செய்ததாக சொன்னார். உண்மையிலே இப்படி தான் நம்ம வந்து பொறுப்புகளில் வரணும். நம்முடைய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமுறையினர், இளைஞர்கள் தன்னுடைய வீட்டை மட்டும் கட்டி எழுப்புவதல்ல, நம்முடைய சமூகத்தை, நாட்டை கட்டி எழுப்புவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால் பொறுப்புகளுக்கு வரணும். தலைமை பொறுப்புகளுக்காக முயற்சி செய்யணும். அதுக்கு என்னென்ன படிப்புகள் தேவையோ, அதே போல் என்னென்ன தாளந்து நம்முடைய திறமைகளை வளர்த்து கொள்ள முடியுமோ அதெல்லாம் வளர்த்து கொண்டு அதனை நோக்கி பயணம் செய்யணும். அப்போ தான் நம்ம வந்து இறையாட்சியை கட்டி எழுப்ப முடியும். சரிங்களா? அதனால் அதற்கான முயற்சியில் ஈடுபட குழந்தைகளை வளர்த்திடுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் கூடிய இளைஞர் இளம்பெண்களுக்கு வந்து ஊக்கத்தை கொடுங்கள். பெரியவர்கள் ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் அப்படின்றதல்ல, என்ன செய்தோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் வாழ்த்துக்கள் ஐயா, நன்றிகள் ஐயா. உங்களுடைய இந்த பங்கேற்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு அன்பரை கூப்பிட்டு விசாரிக்கலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம் ஃபாதர்.
ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை குடும்பமாக சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க, உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள். என் பேர் மரிய ஜெஸ்மின், ஹோம் மேக்கர். ஓகே, சூப்பர்மா. கேரள். என் பேரு கேரன், 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, குட். என் பேர் நான்சி ஃபாதர், நான் ஐடி கன்சல்டண்ட்டாக இருக்கேன். சிறப்பு. என் பேர் ஜாக்சன் ஃபாதர், நான் ஐடி லைன்ல எங்கேருந்து பேசுகிறீங்க? சூசைப்பர் கோவில், சேலையூர், தாம்பரம் ஈஸ்ட், செங்கல்பட்டு மறை மாவட்டம். ஓ, சென்னை செங்கல்பட்டு. சரி சரி சரி, மகிழ்ச்சி. சொல்லுங்கள், மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே ஒரே வரியில் சொல்லணும்னா என்னன்னு சொல்ல தோணும் உங்களுக்கு? ஆசீர்வாதம், மகிழ்ச்சி. ஆசீர்வாதம், மகிழ்ச்சியின் டிவி. ஓகே, இதெல்லாம் சொல்லணும் சொல்கிறீங்க, ஏன் சொல்லணும்னு தோணுச்சு? எந்த நிகழ்ச்சி உங்களை இது மாதிரி சொல்கிறதுக்கு தூண்டுச்சு? ஃபாதர், எங்கள் வீட்டிலையும் எங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு புதுமை நடந்தது. ஏற்கனவே டேவிட் ஃபாதருக்கு அதை ஒரு லெட்டர் மூலமாக பகிர்ந்துக்கிட்டேன். 11 மணி ஆசீர்வாதம் எப்பவும் பார்க்கறது வழக்கம் உண்டு, ஆராதனை. அப்போ அந்த ஆராதனை கொடுக்குற நேரத்துல, ஆசீர்வாதம் கொடுக்குற நேரத்துல சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறதும் உண்டு வீட்டுல. அப்படி ஒரு நேரம் சாஷ்டாங்கமா விழுந்து இருக்கும் போது வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடுச்சு. கண்களை மூடி இருந்தோம், எங்களுக்கு யாருக்குமே தெரியல, குடும்பமா உட்கார்ந்து இருந்தோம். ஆசீர்வாதம் முடிஞ்ச பிறகுதான் பார்த்தோம், எங்க கண்கள் முன்னாடி அந்த பாம்பை அசையாம அப்படியே ஆண்டவர், நற்கரணை ஆண்டவர், ஒரு சிறு அசைவு கூட இல்லாம நேரா நின்றுட்டு இருந்தது. ஆண்டவரோட பிரசன்னம் நம்ம நேரடியா நற்கரணை கூடத்துல மட்டும் இல்லாம இந்த ஊடகம் வழியாவும் அவரோட பிரசன்னம் எங்களுக்கு தென்பட்டது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அற்புதம் எங்க வாழ்க்கையில நடந்தது. பயங்கரமான நம்பிக்கை தான். நம்முடைய கடவுள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத இது புரியுது. அதே நேரத்தில் நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், எப்போதுமே இருக்கிறார். புரியுதுங்களா? அதான் நீங்கள் நற்கருணை ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார், உடனிருந்து பாதுகாத்திருக்கிறார். அதான் சிறப்பு. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை. சொல்லுங்கள், அப்புறம் மாதா டிவி பார்க்குறதுனால என்ன பயன்பாடு, என்ன குடும்பத்துக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ நம்முடைய திருச்சபைக்கோ என்ன நன்மைகள் நினைக்கிறீங்க? நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேரு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது, பைபிளை பத்தி ஒன்றுமே தெரியாது. இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபாதர் விளக்கம் கொடுக்கறது, பைபிளை பத்தி, வாசகத்தை பத்தி, ஒவ்வொரு வாசகத்தை பத்தி நல்லா விளக்கம் கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப பெருமையா இருக்கு. நான் மற்றவங்கள்ட்டையும் சொல்லுவேன், இது பாருங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கும் நிறைய ஹீலிங் இதெல்லாம் கிடைச்சிருக்கு, நிறைய மனமாற்றமும் நிறைய நடக்குது இந்த மாதா டிவினால. அதனால பெருமையா இருக்கு ஃபாதர். சிறப்புமா, சிறப்பு. பாப்பா, நீங்க என்ன சொல்றீங்க மாதா டிவியை பத்தி? சொல்லுங்க. ஒன்றும் சொல்லாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் கர்நாடக கம்யூனிட்டில நான் ஒரு தடவை மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன், கொரோனா டைம். வெரி குட் வெரி குட். ஏன் அப்புறமேட்டு வரலாம் இன்னொரு தடவை, மாதம் ஒரு தடவை ஒரு வீடியோ பண்ணி அனுப்பிச்சி விடலாமே. ஓகே, மாதம் ஒரு தடவை ஒரு பைபிள் வசனம் இல்லை பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. இது நம்ம டிவி, நம்ம டிவியில் நீங்கள்லாம் வரணும், நம்ம குழந்தைகள்லாம் வரணும். அதுதான் எங்களுடைய ஆசை. சரிங்களா? சகோதரே சார், நீங்கள் சொல்லுங்கள், மாதா டிவி எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? மாதா டிவியில் நாங்கள் பார்க்காத நாளே கிடையாது. அது காலையிலேருந்து ஓடும். எஸ்பெஷலி இந்த 11 to 12 நூன் டைமில் போடுற அடரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் டெய்லி பூசை போயிடுவேன். இன்கேஸ் நாங்கள் பூசை போகலாட்டி கூட இந்த காலையில் கூட பூசை பார்ப்போம். அப்படி ஈவினிங் 6 o'clock பெசன்ட் நகர்லேருந்து லைவாக போடுறது நாங்கள் பார்ப்போம். அப்புறம் வெட்டிகன் டாப் 10 அந்த ப்ரோக்ராம் சண்டே நாங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். உலக திருச்சபை நம்மளுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு வாரத்தில் நடந்தது எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க அதை பற்றி இது முக்கியமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்டேட் வாங்கி. அதுமாதிரி இந்த கிறிஸ்மஸ் கீதங்கள், ஈஸ்டர் கீதங்கள் அப்படின்னு ஒவ்வொரு மறை மாவட்டத்தில் இருந்தும் போடுறது, வெளிநாடுகள்ல இருந்து ஒருவங்க இது பண்ணுறாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது நிறைய பேருக்கு. தனிப்பட்ட வகையிலையும் சரி, என்னோட குடும்ப வாழ்க்கைக்கும் சரி, ரொம்ப பேருக்கு இது அவங்க சொன்ன மாதிரி இது நிஜமாவே இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துட்டு வரப்பிரசாத். ஊடகம் வழியாகவும் நாங்கள் ஆண்டவரோட துதிக்கலாம், அவரோட பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்றதுக்கு மாத தொலைக்காட்சி ரொம்ப எங்களுக்கு உதவி. ரொம்ப அருமை அருமை, ரொம்ப அருமையாக எல்லாருங்கெல்லாம் கருத்து சொன்னீங்க. இறுதியாக மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்கன்னு சொல்றோம் ஃபாதர். நிறைய இது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, கடவுளோட நெருக்கமா இருக்க முடியுது. அதனால எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்க. நான் முக்கியமா 3 மணி நேரம் 3 மணிக்கு இரக்கத்தின் ஆண்டவர் ஜெபமாலை பார்ப்பேன் கண்டிப்பா. அது நம்மளுடைய மனமாற்றத்துக்கு நம்மளுக்கு உறுதுணையா இருக்கு.
கடவுளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிற முடியுது. கடவுளோட நெருக்கமா இருக்க முடியுது. அது அது மற்றவங்ககிட்டையும் சொல்லுவேன், அவங்களும் சொல்லுவாங்க எங்களுக்கு மன அமைதியை கொடுக்குது அப்படின்னு. ரொம்ப அருமை. எல்லாரும் சிறப்பாக கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். உந்தன் தோளில் சாயும் போது என்னை மறக்கிறேன், உந்தன் மூச்சில் இணையும் போது என்னை துறக்கிறேன், அன்பின் விலையில் நாளும் நாளும் விடியல் காணுவேன், அழகின் இமையில் இனிதாயதிலும் அரிதாய் தோன்றுவேன், நீயே எந்த ஜீவன், நீயே எந்த நாற்றல், நீயே இல்லை என்றால் எனது உலகம் இல்லை. அருமை 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 அருமை. அருமையாக பாடினீங்க. எல்லாரும் சேர்ந்து இனிமையான பாடல் பாடினீங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம், சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்திருவாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பையும் அதே நேரத்திலே ஆசீர்வாதங்களையும் நிறைவாக வழங்குவாராக. குழந்தைக்கு நல்ல எதிர்காலத்தை, நல்ல படிப்பை, நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தருள்வாராக. ஒவ்வொருவருக்கும் முன்னும் பெண்ணுமாக சென்று பாதுகாத்து அரணும் கோட்டையுமாக இருந்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ நன்றி, மகிழ்ச்சி. உங்களோட பேசுனதில் மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்கள், மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஃபாதர். நன்றி. மாலா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரர் ஜாக்சன், சகோதரி நான்சி குடும்பத்தினர் சேலையூர்லேருந்து பேசினாங்க. நல்லா குடும்பமாக சேர்ந்து பங்கெடுத்தது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு குடும்ப சந்திப்பு மாதிரி. மாலா தொலைக்காட்சியிலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் மனம் திறந்து பகிர்ந்து கொண்டார்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாலா தொலைக்காட்சியை பாருங்கள். நீங்கள் பங்கெடுத்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. அடுத்ததாக, இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு சரிக்கலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நீங்க நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? நாங்கள் நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள், அறிமுகப்படுத்திக்கங்க. நான் நிலா, இது எங்க மாமியார் ஜெயசோதி. ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க? பவான் சாகர். நாங்க இலங்கையில இருந்து 90ல வந்தது, இலங்கை மக்கள். ஷூட்டிங்க்கு எல்லாம் வந்துக்கிறீங்க ஃபாதர், இங்க வந்திருக்கிறாங்க. எல்லாத்துலயும் பங்கு பெற்று இருக்கிறோம் நாங்களும். ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும்? நற்செய்தி பேழை. நற்செய்தி பேழை. அருமை. அழகா சொல்லியிருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு? கூடுதலா நற்செய்தியை பற்றி தானே ஃபாதர் நிறைய போகுது அதுல மாதா சேனல்ல, அதால நற்செய்தி பேழை அப்படின்னு சொல்றோம். என்னென்ன நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் இது நற்செய்தி பேழைப்பா அப்படின்னு சொல்ல தோணும் உங்களுக்கு? நாங்க கூடுதலா ஆராதனை பார்ப்போம் ஃபாதர். அதை இப்பயும் பார்த்தோம், அதை பார்ப்போம். பூசை பார்ப்போம் பெருசா. இந்த அரம்சை பார்ப்போம். இடையில நலமா பார்ப்போம். சேமால போற நேரம் போட்டுட்டு அப்படியே வேலை செய்யிட்டு அப்படியே கேட்டுக்குவோம். கூடுதலா நான் மாதா சேனல் தான் ஃபாதர் போடுறது. ஓ, சிறப்பு. சகோதரி, நீங்க சொல்லுங்க, மாதா டிவி உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு? மன கஷ்டமா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் மாதா சேனல் போட்டுட்டு அப்படியே இருந்து பார்க்கும்போது அது ஒரு நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும். 11 மணிக்கு போட்டு இருந்துட்டு நாங்க அதுல உட்காந்து ஃபேமிலியா, குழந்தை எல்லாமே. எனக்கு இப்பதான் பையன் பிறந்திருக்கா. எங்க மாமி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அதை போட்டுட்டு இருந்தா பையன் கேட்கும் போது அது கூடயே அப்படியே வளர்ந்து வருவாங்க. எங்க மாமியெல்லாம் ரொம்ப கோயிலுக்கு வராமலும் இருக்கவே கூடாது. கம்பல்சரி கோயிலுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களும் போவாங்க, நாங்களும் போகணும் அந்த மாதிரி. அப்ப அவங்கதான் எனக்கு பழகி விட்டது.
நம்ம கோயிலுக்கு கண்டிப்பா போகணும். இப்படி வந்து நீங்க மாதா சேனல் போடாம பொண்ணு என்னோட பொண்ணு வந்து பார்த்தாலுமே இல்ல நீ மாதா சேனல்ல பாரு போவோம் உட்காந்து பொண்ணுக்கும் அதை போட்டு விடுவாங்க. சரி அம்மா சொல்லுங்க, மாதா டிவி பார்க்கறதுனால நம்ம என்ன கத்துக்கிறோம்னு நினைக்கிறீங்க? நிறைய தெரியாத நற்செய்தி வசனங்கள், நிறைய அந்த நம்ம அன்னண்டாட வாசகங்கள் இதெல்லாம் போகும் ஃபாதர். அது மூலம் நாங்க அப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது. அது நம்ம பெருசா நமக்கு இல்லாம மற்றவங்க யாரும் பக்கத்து வீடுகள்ல நோய் வாய்ப்பட்டு இருந்தா அப்படி அவங்களுக்கு ஜெபிக்கிறது, மற்ற கஷ்டப்பட்ட ஆட்களை பார்த்த உடனே எதுவும் உதவி செய்யறது அப்படின்லாம் செய்ய. சிறப்பு சிறப்பு. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களும் தினம் இதை பார்க்கணும், அப்படி பார்க்கணும், பார்த்து அதுபடி கோயில்களுக்கு போகணும். இப்ப இதை மட்டும் பார்த்துட்டு இருக்காம கோயிலுக்கும் போகணும். இதை பார்த்து கோயிலுக்கும் பூசையெல்லாம் இதுலயே பார்க்காம பார்க்கலாம் இல்லைன்னு மெயினா நம்ம பங்கு கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சிறப்பு சிறப்பு. சரி, 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். சோராது ஜெபித்திட ஜெபா விவரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு பாதம் வந்தே, எந்த ஜெபவே உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீர், உம்மை நான் நாடி வந்தேன். அருமை அருமை அருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம், சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தை ஆண்டவர் அருள்வாராக. உங்கள் மனதில் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் ஏக்கங்கள் இருக்கும், அதையெல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. குடும்பத்திலே மகிழ்ச்சியும் அமைதியும் எப்பொழுதும் தந்திடுவாராக. உங்களுக்கு ஆண்டவர் அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாத்து உங்களை காப்பாராக, வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி. தொடர்ந்து மா தொலைக்காட்சியை பாருங்க, மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மாலா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரி ஜெயஜோதி மற்றும் சகோதரி நிலா பவானி சாகர்லேருந்து பேசினாங்க. இலங்கை தமிழர்கள், உண்மையிலேயே நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவர்கள், மாலா தொலைக்காட்சி அதிகமாக தாங்கி பிடிக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள். உண்மையிலே வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லும் பொழுது பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பாசத்தோடு நேசத்தோடு நம்மளை வரவேற்கிறாங்க, மாதா டிவி அப்படின்னா கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நேரில் போகும்போது பார்த்து நம்ம உண்மையிலே மகிழலாம். அந்தளவுக்கு நேசிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை வந்து இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஸோ நன்றிம்மா, வாழ்த்துக்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு, உங்களுடைய பகிர்தலுக்கு. தொடர்ந்து மா தொலைக்காட்சி இணைந்திருங்க, உங்களுக்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம், ஓகேங்களா? ஆனால் இன்று பங்கெடுத்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நன்றிகள், ஆசீர்வாதங்கள் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா உண்மையிலேயே மனம் திறந்து உங்களுடைய மனதில் பட்ட கருத்துக்களை அழகாக மாறா தொலைக்காட்சியிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களை எங்களுக்கு பகிர்ந்திருக்கிறீங்க. இது எங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கிறது, ஊக்கமாக இருக்கிறது. அதனால் உங்களுக்காக சிறப்பாக வாழ்த்துக்களை சொல்கிறோம், நன்றியும் சொல்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை என்ன? தவக்காலம் ஆரம்பித்தாச்சு. தவக்காலத்தினுடைய முதல் வாரத்தில் இருக்கிறோம். முதல் வாரம் என்ன இறைவார்த்தை? எப்பொழுதுமே முதல் வாரம் என்ன வாரம்? சோதனை வாரம் அப்படி தான் சொல்லணும். அதனால் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வரை. இயேசு சோதிக்கப்பட்ட நிகழ்வு, சரிங்களா? 3 முறை ஆண்டவர் இயேசு சோதிக்கப்படுகிறார். அவர் நோன்பு இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார், 40 இரவு 40 பகல். அப்பொழுது சோதனை வருகிறது. அதனால் ஆண்டவர் அதை வென்று எடுக்கிறார், அந்த சோதனையை வெல்கிறார், இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு என்ன? இது ஒரு சோதனை காலம்தான், மனமாற்றத்தின் காலம்தான், அருளின் காலம்தான் இந்த தவக்காலம். அதில் சோதனைகள் வரும், அதை வெற்றி காண வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. அதற்கு ஆண்டவரின் கரம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது. அதை நாம் நம்ப வேண்டும், அதே நேரத்தில் நம்பி ஜெபிக்க வேண்டும். சரி, இன்றைக்கி என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம் அப்படின்னா, மத்தேயு 4:10. ஆண்டவர் இயேசு
சாத்தான்கிட்ட சொல்கிறார். சாத்தான் சொல்லுது, நெடுஞ்சான் கிடையாது விழுந்து என்னை வணங்கு, எல்லாத்தையும் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, அகன்று போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான இறைவார்த்தை சொல்கிறார். அதை மனப்பாடம் செய்யணும். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய். இதுதான் எனக்கு இன்றைக்கி வாசிக்கணும், மனப்பாடம் செய்யணும்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி தேவையில்லாமல் பலரை தேடி போயிட்டுருக்குறோம். யாரையே கடவுளாக்கிட்டுருக்குறோம். இல்லை, ஆண்டவர் இயேசு உண்மையான கடவுள். சரிங்களா? அதனால் அவரை வணங்குங்கள், அவரை ஆராதனை செய்யுங்கள், அவருக்கே பணி செய்யுங்கள். இதுதான் நம்முடைய செயல்பாடாக இருக்கணும். சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க் நட்சத்திரத்தில் வாசிக்கும்போது சொல்லுவார், அதை மெசியா ரகசியம்னு சொல்லுவாங்க. மெசியான்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படி தான் சொல்லுவார். தன்னுடைய புகழை பரப்ப வேண்டாம் தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு தாழ்ச்சியோடு இருக்கக்கூடிய கடவுள் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் வாழும் கடவுளாக இருக்க முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் தான் புகழப்பட வேண்டும் என்பதற்காக என்னென்னமோ செஞ்சிட்ருக்கிறாங்க. அவர்களை கடவுளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, எந்த காரணத்தை கொண்டும் எப்படியும் அவர்கள் கடவுளாகிவிட முடியாது. ஒரு கட்டத்திலே அவர்கள் பெயரெல்லாம் மறந்து போயிடும், மறைந்து போய்விடும். ஆனால் இயேசுவோட பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும். புரியுதுங்களா? அதான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய செயல்பாடு. அவரே நம்முடைய வாழ்வு. அதனால் அவர் ஒருவருக்கே பணிந்து ஆராதனை செய்வோம். சரிங்களா? பணி செய்வோம். சரி, இதுதான் இன்றைய இறைவார்த்தை. மாத தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரணும் என்று அன்போடு அழைக்கிற இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 7358080807 73580808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சி வைங்க, நாங்களே குறித்து வச்சுக்கிறோம். அதே போல் அடுத்த வாரம் நலம் விசாரிக்கணும். மீண்டுமாக அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த தவ காலத்திலே நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மோடு உடனிருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. நாம் எந்த கருத்துக்காக, எந்த தேவைக்காக அந்த முயற்சிகளை எடுக்கிறோமோ அந்த தவ முயற்சிகள் பலனளிக்கக்கூடியதாக மாற்றுவாராக. நம்முடைய வாழ்க்கையில் மனமாற்றத்தை தந்து இந்த தவக்காலத்திலே அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக நமக்கு மாற்றி தருவாராக. ஆண்டவர் இயேசு என்றும் நம்மோடு இருப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம். அதுவரை நலமா? நீங்க நலமா?